பட் இஸ்ரேலில் அவர் கொடுத்த வரவேற்பை பாருங்க. இஸ்ரேல்ன்றது நம்ம இப்போ இருக்க இளைய சமுதாயத்தில் நிறைய பேருக்கு இஸ்ரேலை பற்றி தெரியாது. இஸ்ரேல் வந்து உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய டெக்னாலஜி வச்சிருக்கிற ஒரு கண்ட்ரி. உலகமே அவங்கள பார்த்து, சின்ன கண்ட்ரி ஆனால் உலகமே அவங்கள பார்த்து பயப்படுற கண்ட்ரி. மொசாடெல்லாம் வந்து அவங்களோட அந்த அந்த புத்தி கூர்மையெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்ம இன்னும் சாதாரணமாக ஏட்டு நம்ம 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 போலீஸ்காரங்க தான் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க லெவல் ஆஃப் திங்கிங்கே வேறு. அவங்கள யாரும் பகச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் யாருமே இஸ்ரேலை பகச்சிக்க மாட்டாங்க. இஸ்ரேல்னாலே மூளை. அதான் அவங்க மாதிரி கண்ட்ரியில் மோடி அவர்கள் கொடுக்குற மரியாதையை பாருங்கள். ஒரு ஏழை நாடு, ஒரு பணம் கொடுத்தா பாவம்னு பார்க்குற நாடு, எத்தனையோ நாடு. அந்த நாடு வந்து மோடியை கூப்பிட்டீங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் கூட தான் பிரதமர் ஆனால் 50 லட்சம் கொடுத்தா எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. இஸ்ரேல் பணத்துக்கு பயங்கர ஊர் இல்லை. அது நேத்தன்யாஹு கொடுத்த மரியாதையை பாருங்கள். அவர் எப்படி பண்ணார், கட்டி பிடிச்சது. அவர் சொன்னதுக்கு மோடி ஹக் எனக்கு கிடச்சிது, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு. இங்கே இருக்கிற யாருக்காவது புரியுமா? இல்லை அவருக்கு பணம் கொடுத்தா பேசுவாரா? நேத்தன்யாஹுட்ட இல்லாத பணமா? அந்த கண்ட்ரியில் இல்லாத பணமா? டெக்னாலஜி மட்டுமே விற்று 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 வருஷத்துக்கு நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல்லாயிரம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோடி சம்பாதிக்க ஊர் அது. அவங்க வந்து மோடியை வந்து வெறும் இதுக்காக பார்ப்பாங்களே. இன்னொன்று அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இவர் டக்குன்னு நேத்தன்யாஹுட்ட பிரதமர் அவர் தனியாக இருக்கும்போது மச்சானுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க உங்கள் இஸ்ரேலில், அப்புறம் ஒரு 10 ஏக்கர் நிலம் என் பேரில் ஏறி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாருன்னா இந்த மரியாதை வந்திருக்குமா? இந்த மரியாதை கிடைச்சிருக்குமா? இந்த மனுஷன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், மூளை தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்தியா 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 நாடு நாடுன்னு இருக்க. எப்படி இருந்தாலும் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு அந்த அந்த பயம் இருக்கு பாருங்க. அந்த அந்த ஆற்றாமை அதுதான் அப்படியே பாசமாக மாறுது. என்ன மாதிரி ஒன்ன மாதிரி நான் இருக்க முடியலையே, இந்த மாதிரி தேசத்தை நான் உயிராக நினைக்கிறவங்க அந்த அதுதான் பாசமாக மாறி கட்டி பிடிக்கிறது. உலகம் இவர் மட்டும் இல்லை, ஜெர்மனி எங்கே போனாலும் மோடி மோடி மோடி. இதான் காரணம். அதை பார்த்து கற்றுக்கிட்டு அடுத்த சமுதாயம், இளைய சமுதாயம் கற்றுக்கணுமே தவிர மோடி போயிட்டு வந்தோடனே போர், மோடி கையை வச்ச உடனே அவர் இது ஆயிட்டாரு, இதெல்லாம் இந்த 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 சின்ன சின்ன விஷயங்களை கிமிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அவரோட ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் இருக்கணும் நீங்கள். ஓகே சார். அதே மாதிரி இப்போ டெல்லியில் நடந்த ஏஐ சமிட்டில் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் அதை பண்ணதா வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதே சார். எதனால சார் அப்படி? அது மட்டும் சொன்னாங்க. மோடி வந்து சின்ன வயசுலேயே ஏஐயில் வந்து ஒரு இது பண்ணார், டூல் பண்ணார், பொம்மை பண்ணாருன்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் போன்ற மாபெரும் தலைவர்கள்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்த நிமிஷமே சொன்னாங்க, அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் காங்கிரஸில் யாரெல்லாம் ஏஐ பற்றி எவ்வளோலாம் தப்பாக போடுறீங்களோ உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும் போட்டதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் அவர் போட்டிருக்காரு. மோடி அந்த மாதிரி பேசவே இல்லை. இவங்கெல்லாம் என்னென்னா இந்த பிரபலங்கள்ன்ற பேரை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறது நம்புறாங்கல்ல மக்கள். இங்கே ஒருத்தர் இருக்காரு சித்தார்த்தன்னு, அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, பொருளாதாரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சினிமா மட்டும் நடிப்பார், மூடிட்டு சினிமா வேலையை மட்டும் பார்க்கணும். அவர் என்ன பண்ணுவார் பாருங்க, எப்போத்தான் ட்வீட் போடுவார் மோடி எழுத்து. இதெல்லாம் என்னென்னா தன்னோட பிரபலத்தை வச்சு மக்களை குழப்புறது. இப்போ அவன் போட்டான்னா சாதாரண மக்கள் கூட இல்லை, இப்போ சித்தார்த்து போட்டிருக்கான்பா, இப்போ பிரகாஷ்ராஜ் போட்டிருக்கான்பா, நம்பகத்தன்மை, அதை மிஸ்யூஸ் பண்ணுறது. ஆனால் கொஞ்ச நாளில் பாருங்கள் பிரகாஷ்ராஜ் மோசமான ஆள், எப்படி எழுதுறாரு பாரு அப்படின்னு சொல்லுவார். அவரை மாதிரி ஒரு மத வரி கூட சொல்ல முடியாது, அவரை மாதிரி ஒரு மொழி வரி பிடித்தவர் யாருமே இல்லை. நீங்களே கேட்டீங்க இப்படி மொழி வச்சு எப்படி பிரிக்கிறாருன்னு. இவங்க தான் அங்கே இருப்பாங்க, இவங்க தான் பேசுவாங்க. ஆனால் இங்கே வந்தால் தமிழ்நாட்டில் பல படம் நடிப்பாங்க, பல கோடி சம்பாதிச்சுட்டு போவாங்க.